சரி, நகைச்சுவையாக சர்க்கரை வியாதியே. சர்க்கரை வியாதி. டாக்டர் சொல்லுவார், இனிப்பு சாப்பிடக்கூடாது அப்படின்னா வாழ்க்கையே சுவையில்லாத மாதிரி தோணும். சிலர் சப்பாத்திக்கு சர்க்கரை சேர்த்து சாப்பிட்ட பழக்கம் இப்போ மருந்து மாத்திரை சேர்த்து பழக்கமாயிடுச்சு. காபி குடிக்கும்போது சர்க்கரை இல்லாம குடிச்சா சுவையில்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உயிரோட இருக்க சுவை இல்லாமே சாப்பிடணும். வீட்டுல இனிப்பு வேற யாருக்காவது வாங்கினா நோயாளி மட்டும் பார்த்துக்கிட்டே வாயில் உமிழ்நீர் வழிய வைத்திருப்பார். எனக்கு சர்க்கரை வியாதி வந்தாச்சுன்னு சொன்னவுடன் உறவினர்கள் எல்லாரும் இனிப்பை கையில் தள்ளிவிடுவாங்க. சிலர் மாத்திரையே சாப்பிடாம ஜாக்கிரதையா இனிப்பு சாப்பிடுவாங்க. இதுதான் ஆரோக்கியம் நம்பிக்கையோட. வீட்டுக்காரர் சொல்லுவார், சாப்பிடாதே, சாப்பிட்டா பின் நீங்க ஓயிடுவீங்க. ஆனா அடுத்த நிமிஷமே அவரே லட்டு சாப்பிடுவார். சிலர் டயட் பண்ணுவோம் என்று சொல்லி சுவையை விட்டு விலகுவாங்க. ஆனால் இரவு சாப்பாடு முடிஞ்சதும் பிஸ்கட் மூட்டையை திறப்பாங்க. நான் இனிப்பை தொடவே மாட்டேன்னு சொல்றவங்க கூட திருமணத்தில் ஜாமுன் பார்த்ததும் மறந்து விடுவாங்க. சர்க்கரை வியாதி வந்தவங்க ஜூஸ் குடிக்க கூட சத்தம் போட்டு கேட்கணும், சர்க்கரை இல்லாம பண்ணுங்க. சில டாக்டர்கள் சொல்வாங்க, நீங்க சிரிச்சா நோய் குறையும், அதனாலதான் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே சாப்பிடுறாங்க. சர்க்கரை வியாதி இல்லாதவங்க கூட இனிப்பு சாப்பிடாதீங்கன்னு அறிவுரை சொல்லுவாங்க. அவர்கள் சாப்பிட்டா பாதிப்பு இல்ல, ஆனா அறிவுரை சொன்னது மட்டும் நல்ல புள்ளி அடிச்ச மாதிரி தோணும். சர்க்கரை வியாதி வந்தவங்க இனிப்பு கனவில் மட்டும் சாப்பிடுவாங்க. காலை எழுந்ததும் ஏமாற்றம். வீட்டில் பிள்ளைகள் சாக்லேட் சாப்பிட்டா கூட நோயாளி கண்களில் பிளாஷ் வெளிச்சம் போல தெரியும். சிலர் வியாதியை மறக்க நடக்கிறாங்க, ஆனா நடந்து கொண்டே இனிப்பு கடை எங்க இருக்குன்னு பார்ப்பாங்க. சிலர் இனிப்பு சாப்பிட்ட பிறகு மாத்திரை குடிச்சா சரியாகிடும் என்று நினைக்கிறார்கள். மருந்தை விட இனிப்பில்தான் அதிக நம்பிக்கை. சர்க்கரை வியாதியோட வாழ்க்கை இனிப்பை விட்டு கசப்பை சிரிச்சுக்கிட்டே சுமந்துகிட்டு போற மாதிரிதான். எங்களுக்கு நாட்டு சர்க்கரை அதிகம் பிடிக்கும்.